ஸோ Y2K அப்படின்றது என்னென்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, இது என்ன பிரச்சனை, என்ன நடந்தது 2000 தொடக்கத்தில். ஏன்னா 2000 அந்த ஆண்டு பிறக்கும்போதே மிகப்பெரிய கேள்விக்குறி, என்ன நடக்க போகுது, இது அழிவினுடைய ஆரம்பமா இல்லை இது என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மக்களோட இருந்தது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் கம்ப்யூட்டர்ஸ். அந்த 1990க்கு மேலே கம்ப்யூட்டரோட ரெவல்யூஷன் எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயுமே உள்ளே வர ஆரம்பிச்சது. பர்டிகுலராக பேங்கிங் அண்ட் ஏர்லைன்ஸ் இது கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் லிட்ரலி ஆன மாதிரி இருந்தது. 1950s IBM கம்ப்யூட்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அதிலிருந்து தான் நம்மளோட எவாலுவேஷன் அதிகமாச்சு. இன் பாலிட்டிக்ஸ், எஜுகேஷன், இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங், டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தது. நம்ம ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அதனோட மெமரி. ஏன்னா ஒரு மொபைலே இன்றைக்கி நம்ம 256 GB அண்ட் மோர் தென் தட் நம்ம போயிட்டுருக்கோம். பட் அந்த டைமில் 512 KB பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இட் நீட் பிக்கர் ஸ்பேஸ் டு ஸ்டோர். ஸோ அதை எப்படி அட்ரஸ் பண்ணலான்னும் போது எந்தெந்த இடத்துல நம்ம அதை கட் பண்ண முடியும், அவங்க எதெல்லாம் அன்னெசரியாக ஃபீல் பண்ணாங்களோ அதெல்லாம் கட் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க கட் பண்ண ஒரு விஷயந்தான் கேலண்டரில் நம்ம குறிக்கிற டேட். அந்த டேட்டில் 1999க்கு பதிலாக 99, அதாவது 4 டிஜிட்டுக்கு பதிலாக 2 டிஜிட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு மெமரி ஸ்பேஸ் சேவ் ஆகணும்னு உள்ளே வந்தது தான் இந்த மெத்தட். ஆனால் நாளடைவில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு அன்றைக்கி யாருமே அதை உணரலை. 1999 வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. ஏன் அந்த பிரச்சனை கிடையாதுன்னா 2000 வரும்போது அது 2000 போகாது, 00 என்ட்ரி ஆகும் ஆஸ் பர் த ப்ரோக்ராம். அப்போ தான் பெரிய கொஷின்ஸ் ரைஸ் ஆச்சு. ஒரு கேலண்டர் டேட்டில் நான் 2000 வரத்துக்கு பதிலாக 00 வருதா, இல்லை 99 வர்றதுக்கு அடுத்து என்ன வருன்ற இந்த ஒரு பிரச்சனையினால் ஒரு பிரச்சனை வரப்போகுதா அப்படின்றத கேள்வி இருக்கலாம். அதை நம்ம இப்படி பார்க்கணும். என்னென்னா நான் பேங்க்கில் பணம் போட்டிருக்கேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் 1940s பணம் போட்டுட்ருக்கேன். என்னோடய பேங்க் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணும். எப்படி அப்படின்னா, நான் எந்த தேதியிலேருந்து பணம் வைப்பு வச்சுருக்கிறேனோ அதிலிருந்து என்னுடைய வட்டியை அவங்க கால்குலேட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ கேள்வி என்ன ஆச்சுன்னா, 1999 வரைக்கும் எனக்கு வட்டி சுமார் தோராயமாக ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 2000 ஆண்டு வரும்போது அது 00 வருதுன்னா அது 1900க்கு போகுமா, அதாவது 1900க்கு போகுமா, இல்லை 2000 போகுமா? 1900 போயிடுச்சுன்னா எனக்கு மைனஸில் போய்டும். ஏன்னா இது எப்படி கால்குலேட் ஆகும்னே யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது கம்ப்யூட்டர், அது எப்படி எடுக்கும்னே தெரியாது. அந்த ப்ரோக்ராம் அதுக்கு அது ப்ரிப்பேராக ஆனதில்லை. ஸோ இந்த பிரச்சனைனால பேங்க் ரிலேட்டடாக எல்லோரும் பயப்பட ஆரம்பித்தாங்க. என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, மக்கள் பயத்தில் போய் பணத்தை வித்ட்ரா பண்ண ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட்டும் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், இது என்ன பிரச்சனை, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தே ஃபார்ம்ட் அ கமிட்டி. ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணி அவங்க அதுக்கான ஒர்க் அவுட்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் தான் இந்தியா பேஸ்டு சர்வீஸ் கம்பெனிஸ், ஆல் த டைகூன்ஸ் வி ஆர் சீயிங் டுடே, ஸோ தே ஆர் ஆல் பெனிஃபிட்டட் அ லாட் த்ரூ திஸ். இது இந்தியாவோட ஐடி துறையோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைஞ்சது இந்த Y2K ப்ராப்ளம் தான். ஸோ இப்படித்தான் Y2K ப்ராப்ளம் ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாற வேண்டியது கவர்மெண்ட்டோட தலையீட்டுகளால் அது கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. செயற்கை பேரிடர்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஜூலை 16, 2004 நான் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு செயற்கை பேரிடர் கும்பகோணம் தேர்தலில் 94 பிள்ளைகள் இறந்தக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் நிகழ்வு. அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள், இன்ஃபேக்ட் அன்றைக்கி கூட நான் மார்னிங்கில் தஞ்சாவூர் கலெக்டரை தான் பிறந்தேன். நாகப்பட்டினத்தில் இருக்கிற சார் ஆட்சியர் அவர்கள் டாக்டர் உமாநாத், அவர் இப்போது பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் எனக்கு மைக்ரோவேவில் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு இருக்குது, எங்களுக்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் தேவை, அதே மாதிரி உணவுகள் தேவை அப்படிங்கிற ஒரு கிரைசிஸ் ஃபோன் நமக்கு வந்தது. உடனடியாக 32 ஆம்புலன்ஸ் வாகனங்களை அங்கே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணோம், காவல்துறையை ஏற்பாடு பண்ணோம். அதுக்குள்ளே கவர்மெண்ட்லேருந்து என்ன போக சொன்னாங்க. அதுதான் அப்படி போகும்போது ஒரு 12:30 அளவுக்கு போகும்போதே நான் பார்க்கும்போது லட்சக்கணக்கானோர் வெளியேறும் காட்சி. சில தொலைக்காட்சிகளில் 8 இறப்புகள், சென்னை மெரினா கடற்கரை தண்ணி வந்து விட்டது போன்றவெல்லாம் இருக்கும்பொழுது நாங்கள் ரஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் எந்த பாதிப்பு இருக்குன்னு 12:30க்கு முதல்ல நான் போகக்கூடிய இடம்
நாகப்பட்டினம் மருத்துவமனை. ஆனால் முதல் காட்சியிலே அதுக்குள்ளேயே 900 பாடிஸ் அங்கே ஒரே ஷாட்டில் இருக்குது. அந்த காட்சியில் தான் என்னோட என்ட்ரியே ஆச்சு. டிசம்பர் 26 அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அன்றைக்கி நடந்தது. 2004-25 கிறிஸ்மஸ் நல்லா சந்தோஷமாக கொண்டாடினோம். ஆனால் மறுநாள் காலையில் தான் அந்த சுனாமி வந்து எல்லா சந்தோஷத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதில் என்னுடைய சகோதரி ஸ்டெல்லா மேரி இறந்துட்டாங்க. சுனாமியில் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இறந்துட்டாங்க. அது மறக்க முடியாத நாள். எல்லாத்தையும் மறந்துடலாம், ஆனாக்கா அந்த 2004 மறக்க முடியாத நாள். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. அது சில எதிர்பாராத நிலநடுக்கம் ஏற்பட்டது. சரி, சாதாரண நிலநடுக்க தான் போல், அஸ்யூஷுவலாக அதை விட்டுட்டோம். அப்புறம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு எல்லாருமே கடல் பொங்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் என்னன்னு தெரியல, திடீர்னு ஓடியாந்து பார்க்குறோம். அந்த என்ன திடீர்னு கடல் பொங்குது. அப்பா கூட சொன்னார், கடல் பொங்குது, வீடை காலி பண்ணி டக்கு நேரம் வெளியே அவங்க வெளியே கூப்பிட்றாங்க. அப்போ கூடும் போது எல்லாருமே அம்மான்னு கத்திட்டு தான் ஓடுறாங்க. என்னடா தண்ணியே எப்படி வருது, முழுக போகுது ஃபுல்லாகவே, நிலமே ஃபுல்லாக முழுக போகுது, அப்படி தான் நினச்சிருந்தோம். வந்து பார்த்தா ஊரே அப்படியே ரொம்ப இதுவாகுது. உள்ளே வர ஒன்றுமே தண்ணி அப்படியே இவ்வளோ தூரங்குது. கடந்து வந்து வர இங்கே திருப்பி வர 3ஆவது தண்ணி வந்துடுச்சு. எங்கள் அப்பா இந்த சர்ச்சு மேலே என்னை ஏற்றி விடுறது, நான் உயிரோடு இருக்கிறேன். நீ தள்ளி போய்ட்டோம். அப்புறம் என்ன வீட்டில் எல்லாம் தங்கச்சி இருக்குதே காணம் சரி தேடிட்டு போகலான்னு பார்த்தா, அதுக்கப்புறமா எங்கள் உறவினர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இங்கே வாங்க, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ அங்கே போனால் பிணவரையில் தான் இருந்தது. அப்பா அம்மா நம்மளை நம்பி தான் கொடுத்துட்டு போனாங்க தங்கச்சியை, நம்மளால் காப்பாற்ற முடியலையே, அந்த ஒரு வேதனை இருக்கும். அந்த வலி எப்பொழுதும் உடம்புல இருக்குது. நம்மளை நம்பி விட்டுட்டு போனாங்க, அந்த சகோதரி நம்ம காப்பாற்ற முடியலையே. .9 கிலோமீட்டரில் 73 குடியிருப்புகள்னு சொல்லுவோம். கடலோர கிராம குடியிருப்புகளில் கம்ப்ளீட் பாதிப்பு. ஒரே நேரத்தில் ஜேசிபியோட ஒரு பக்கத்தால் மிகப்பெரிய குழியை தோண்டி அந்த பகுதியிலேயே பரியல் கிரவுண்டுக்கெல்லாம் கொண்டு போகாமல் அந்த இடத்துலையே இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உடல்கள், அதுக்கப்புறம் கால்நடை உடல்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அங்கே புதைக்கக்கூடிய காட்சியை நான் கண்கூட பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் இன்றைக்கி அந்த நாகூர் பகுதியோட கடல் பகுதியாக இருக்கட்டும், இல்லையா கீச்சாமுகம் பகுதியில் ஒரு மெமோரியல் எல்லாம் இருக்குது. அங்கே எனக்கு அந்த நடக்கக்கூடிய இடத்துக்கு கீழே எவ்வளோ பாடி இருக்குங்கிறது இன்னி டேட்டுக்கு வரும். மாடியில் ஏறினவங்களாம் தப்பிச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதை பற்றி தெரியாதவங்க ஓடி போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் நான் மேலே இருந்து பார்க்குறேன், நிறைய பேர் அடிச்சுன்னு அப்படியே போகிறாங்க. நிறைய சடலங்கள் அப்படியே இருந்தது. ஒரு பக்கம் கடைங்க அடிச்சுட்டு வந்துச்சு. அவங்களுடைய பண்ட பாத்திரங்கள், காரு, பைக்கு அப்படியே அடிச்சுட்டு போகுது. காரு கடையில் நிறைய பேர் சிக்கிட்டாங்க. பையன் எனக்கு 2 பையன் ஹேண்டிகேப்பில் ஒரு பையன் இருக்கிறதுனால இந்த பாஸ்டர் ஜெரால்ட் சபையில் நாங்கள் விட்டு போயிடுவோம். அப்போது சுனாமி வந்திருக்குது. எங்கள் பையனை யாருமே காப்பாற்ற முடியல, மெரிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்கவுங்க தப்பிக்கிறது தான் பார்க்கறதுனால என் பையனை மெரிச்சிட்டு போயிருக்காங்க. அப்பா இறந்ததோ அம்மா இறந்ததோ இல்லை 2 பேர் இறந்தக்கூடிய ஒரு 1100 பேர் கண்டுபிடிக்கிறோம். ஒரு 2-3 இடத்துல பார்க்கும்போது ஐயோ இப்போ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அந்த ரிலீஃப் கேம்பில் பார்க்க என்ன பண்ணுறது. பலர் உறவினர்கிட்ட போனால் கூட ஒரு முதல்ல 99 பேர், அதுக்கப்புறம் கடைசி கட்டத்தில் ஒரு 167 பேர் வில்லிங்காக வரும்போது பார்த்தா உடனடியாக நாங்கள் கவர்மெண்ட் நாலேஜுக்கு கொண்டு போகிறோம். இல்லை சார், நிறைய தொண்டு நிறுவனங்கள் அப்படியே இல்லீகலாக தடுக்கணும்னா நம்ம ஏதாவது உடனடியாக கவர்மெண்ட் நீங்களே ஓப்பன் பண்ணுங்கன்னு சிக்கலில் நம்ம டெம்பரரியாக ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கலெக்டரேட் ஆப்போசிட் மறுபடியும் பண்ணுறோம். அந்த மாதிரி நாட்களில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த நம்ம மீனான அழைக்கப்படக்கூடிய அந்த பெண் ஃபஸ்ட்டு அந்த குட்டி ஃபோட்டோலேருந்து இருக்கும். நீங்கள் முதல் திறக்கும் போது கூட அது அரவிந்தும் அப்போ ரொம்ப குழந்த, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எங்கள் ஒய்ஃப் கிருத்திகாவும் வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் அந்த இனாகரல் டேல அங்கே டு பி வெரி ஃப்ரேங்க் எல்லாருமே இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் நம்ம கலெக்டரோட ஒய்ஃப்னு தனியாக இருக்க மாட்டோம், நம்மெல்லாம் உயிரோடு இருக்கோம். அட்லீஸ்ட் இனிமையாவது நம்ம இருக்கிற காலகட்டத்தில் 4 பேருக்கு நல்லது பண்ணணுங்கிற அந்த கிவிங், ஆர்ட் ஆஃப் கிவிங் மற்றும் கூட இருக்கணும், டீம் ஒர்க், வாலண்டியரிசம் அண்ட் தன்னார்வ தொண்டு பண்ணணுங்கிற எண்ணத்தில் மக்கள் மாறணும்.
அவங்களுமே ஒரு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு மன நிறைவு அவங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் என்னோட கடைசி டேக்அவே ஆன் திஸ். இந்த 2012 ஏற்பட்ட இந்த கிரைசிஸ்க்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலையோ அல்லது இந்திய வானியல் படியோ இந்திய ஜோதிட முறைப்படியோ நம்ம யாருக்குமே எந்த ப்ரிடிக்ஷனுமே நம்ம நம்பலை. மயன் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருந்தது. அந்த மயன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அவரும் நம்ம இந்திய வம்சாவளி தான். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராவணனது அமைச்சரவையில் இருந்தவர், பெரிய கட்டிடக்கலை நிபுணர், ஒரு இன்ஜினியர்னு வச்சிங்களேன். அவர் வந்து நிறைய பிரமிட் கட்டியிருக்கார், கோவில் கட்டியிருக்கார், துவாபர யுகத்தில் துவாரகாவில் வந்து கட்டிடங்கள் கட்டியிருக்கார். நம்ம இந்தியாவிலே நிறைய கட்டிடங்கள் கட்டி அந்த கட்டிடங்கள்லாம் பேரும் புகழும் எடுக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ இந்த மயனுடைய கேலண்டர் அப்படின்போது அதில் தான் சொல்லப்பட்டது இந்த 2012 வந்து உலக அழிவு ஏற்படும். அந்த டிசம்பர் மாதம் 21 உலக அழிவு ஏற்படும், நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஜோதிடத்தில் நமக்கு சொன்னாலும் வேத முறைப்படி சொல்லக்கூடிய பஞ்சாங்கங்களில் யாருமே நம்ம அதை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுக்கல. அந்த 2012 நம்ம என்ன சொன்னோம், இயற்கை அழிவுகள் இருக்கும். ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இருந்து ஒரு 14 வரைக்கும் உங்களுக்கு பூகம்பங்கள் இருக்கும். விண்மீன்கள் வந்து கீழே விழும். ஒவ்வொரு கிரகமும் மோதும். விண்மீன்கள்னால அரசர்களுக்கு பாதிப்பு இருக்கும்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த கிரகங்களை வச்சு நம்ம சொன்னாலும் அது நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. 25/12/2025 உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தை சொல்லியிருக்காங்க. கானா நாட்டை சேர்ந்த ஈபோனோவா அப்படிங்கிறவர் தான் அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த நாளில் மயன் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சொல்லப்பட்டதை இவங்க நம்பினாங்களே ஒழிய அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து டிசம்பர் 21 நடக்குமா, அந்த கிரகங்கள் இப்படிலாம் இருக்கே, சூரியன் அது பால் வீதியில் அதனுடைய இயற்கையினுடைய லெங்த் அண்ட் பிரெத்து மாறுதே, அதனால் இயற்கை அழிவுகள் வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அது யாரும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்பலை. 2015 அந்த சென்னை பெருவெள்ளத்தின் போது வந்து நான் இந்த ராஜா அண்ணாமலைபுரம் அப்படி அந்த இடத்துல இருக்கேன். ஸோ அந்த மழை வெள்ளம் ரொம்ப அதிகமாகுது, ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கும்போது சரி அங்கே தங்க வேண்டாம் அப்படிங்கிற வகையில் வந்து எங்கள் ஃப்ரெண்டோடைய ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருந்துச்சு. நானும் 2 நண்பர்களும் வந்து அந்த காலியாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் தான் தங்கியிருந்தோம். ஒரு நகரத்தில் ஒரு பெரு வெள்ளம் அப்படிங்கிறது என்ன பாதிப்பை உண்டாக்கும், எப்படியான பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக பார்த்தோம். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 30-40 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. ஒரு 100 ஆண்டுகள் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதற்கு முன்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் இவ்வளோ அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறத ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வாக எங்களால் கடந்து செல்ல முடியல. ஆனால் இதில் இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம்னா மனித நேயம், மனித மாண்பு எந்த அளவுக்கு இந்த மாதிரி கிரைசிஸ் பீரியடில் செயல்படுது அப்படிங்கிறதுலாம் அந்த ஒரு உன்னதமான விஷயமா இருந்துச்சு. அன்னைக்கு சென்னை உண்மையிலே காப்பாற்றுனது பார்த்தீங்கன்னா இந்த தன்னார்வலர்கள் தான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது தண்ணி இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் இறங்கி சாலையில் வந்துட்டு நாங்கள் சில இடத்துக்கு அப்படி போகும்போது டக்குன்னு கால் வைக்கும் உள்ளே போகுது இல்லைங்களா, அப்போ தான் நமக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஏதோ ஒரு சின்ன ஒரு குழி இருந்தாலும் தெரியாமல் கால் வைக்கிறோம்ல, அப்போ எங்கே குழி இருக்குன்னு தெரியாமல் ரோட்டில் நடந்து போக வேண்டியது அந்த ஒரு பயம் தான் அப்போ வந்துச்சு. இப்போ நமக்கே இந்த இது அப்படின்னா கழுத்தளவுக்கு தண்ணியோட இருந்த மக்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வீடு சம்மர்ஜ் ஆனவங்களுடைய இது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பெயினிங்கான ஒரு விஷயமாக தான் தோணுது. 2015 பெரிய ஒரு வெள்ளம் வந்தது. அது வெள்ளம்னு சொல்கிறதுல என் வாழ்க்கையை அடிச்சுன்னு போன சுனாமின்னு தான் நான் சொல்ல முடியும். அவன் மழை ஊய வேண்டிய மரம் அது. நான் தலையை குஞ்ச உடனே பின்னாடி என் வைப்பு மேலே விழுந்து அந்த மரம் ஒடிச்சு அது தண்ணியில் போய் விழுந்து மூழ்கிச்சு அப்படியே தண்ணியில்.
தண்ணியில் விழுந்து நான் உள்ளே போனதுமே நான் செத்துருவேன்னு தான் நினச்சேன். மரம் உந்த அதிர்ச்சியில் ரத்தம் கட்டிக்கின்னு எனக்கு தெரியாது. சரி டாக்டருங்க சொல்கிறாங்களா, படித்தவங்க சொல்கிறாங்க, அதை ஜிஹெச் கவர்மெண்ட் டாக்டரு, அது எனக்கு வர வேண்டிய கண்டம் என் ஒய்ஃப் மேலே தாக்கிச்சு. இந்த வெள்ளம், இந்த புயல், சுனாமி அப்படின்னு சொன்னாலே எனக்கு அப்படியே வாழ்க்கையே இருளாயிடுது, இருளஞ்சு போகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த 2015ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தினுடைய எக்ஸாக்ட் எக்கனாமிக்கல் லாஸ் என்னன்னு யாருக்கும் தெரியாது. எக்ஸாக்டாக எவ்வளோ உயிர் போயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க 300 அப்படின்னு, இது எல்லாமே தோராய கணக்கு தான். அரசனுடைய கண்ணுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ பேர் வீடு இழந்தாங்கன்னு தெரியல, எவ்வளோ பேர் அவங்களோட லைஃப் சேவிங்ஸ் போச்சு அப்படிங்கிறது தெரியாது. 2016இல் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பை பார்த்தவுடன் எங்களுக்கெல்லாம் பேர் அதிர்ச்சி ஏற்பட்டது. காரணம், 1000 ரூபாய் நோட்டு 500 நோட்டு செல்லாது என்று அறிவித்தார்கள். அப்போ நம்ம வைத்திருக்கின்ற 500 ரூபாய் நோட்டு 1000 நோட்டு எல்லாம் பேப்பர் ஆகிவிட்டதா என்று பேர் அதிர்ச்சியிலே உறைந்து போனோம். 500 रुपये और 1000 रुपये के करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் வந்து சர்க்குலேஷனில் இருந்தது ஒரு 15.44 லட்சம் கோடி. அந்த நோட்டுகள் திடீர்னு செல்லாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட உடனேயே வங்கி தொழிலாளர்களாக நாங்களும் அதுக்காக பதட்டப்பட்டோம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த கறி கடைகளெல்லாம் பெரிய கீழ் நினைச்சு, நான் வாகனத்தில் போகும்போது என்னையா நிறுத்தி கேட்டால் கார்டு வச்சிருக்க மட்டும்தான் பொருள் வாங்க முடியுது, அந்த நிலை ஏற்பட்டது. எப்படி இதை சமாளிக்க போகுது அரசாங்கம் அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஒரு வங்கி ஊழியர்களாக எங்களுக்கும் இருந்தது. கார்டு வைத்து தேய்த்திருப்பவர்கள் ஒரு வர்க்கமாக இருந்தாலும் கூட கரன்சி தன்னுடைய பாக்கெட்டில் பணம் இல்லையே என்று சிந்தனை வருகின்ற பொழுதே அவர் ஏழையாக்கப்படுகிறார். இந்த பாதிப்பு வந்து ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த அறிவிப்பு வந்ததுனால அடுத்து நடந்தது என்னென்னா, பொதுமக்கள் வங்கி கிளைகளை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. வங்கி கிளைகளை நோக்கி வர ஆரம்பித்ததும் ஏடிஎம் மிஷின்களை நோக்கி போக ஆரம்பித்ததுனாலையும், ஏடிஎம் மிஷின்களில் பணம் நிரப்புறது, வங்கியில் கேஷ் கவுண்டர்களில் நிறைய பணத்தை வச்சுருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைய ஏற்பட்டது. அதனால் வங்கி ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகரிச்சது. எங்களுடைய வியாபாரிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, வசதி படைத்தவர்களும் சரி, தொழிலதிபர்களும் சரி, எல்லாருக்குமே 2016 என்று சொன்னால் அது மறக்க முடியாத ஆண்டாக அமைந்திருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கண்டிருக்கிறோம். பொதுமக்களில் நானும் ஒருத்தன் தானே. பொதுமக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் அவங்க எதிர்கொண்டாங்களோ அந்த பிரச்சனைகளை நானும் எதிர்கொள்ள வேண்டியதாச்சு. சிறு சேமிப்பு வச்சுருப்பாங்க பாருங்கள், சிறு சேமித்து வச்சுருப்பாங்க. இந்த 500 ரூபாய் 1000 ரூபா தலை சில வீடுகளில் வந்துச்சுன்னா அதை அப்படியே மடக்கி வைப்பாங்க. அதை எடுக்க மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. செலவு பண்ணால் செலவாயிரம்னு வச்சுருப்பாங்க. அவங்களாம் 50,000 1 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து பருது வச்சதை காட்சியை பார்க்கும்போது அப்படியே கண்ணீர் விட்டு கதறினவங்களாம் இருக்காங்க. கடையில் வந்து எப்படியாவது வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு 5,000 ரூபா குறைச்சி வேணாலும் கொடுங்க அப்படிலாம் கேட்டதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த தருணத்தில் வியாபாரிகள் மட்டும் இந்த பணம் முழுமையாக வாங்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் பெரிய கலவரமே வெடித்திருக்கும். மோடிஜி இந்த அறிவிப்பை வெளியிட்டதுக்கு ஒரு நல்ல நியாயமான பின்னணி இருந்தது. கள்ள நோட்டுகளை கட்டுப்படுத்துறது, கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துறது, தீவிரவாதத்துக்கு பணம் பயன்படுவதை தடுக்கிறது, டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை நோக்கி நகர்றது. அரசாங்கம் கருப்பு பணத்தை மீட்டெடுப்பதற்காக கொண்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த பணம் வந்துருச்சு, அவங்களால கணக்கு முடிக்க முடியுதா? ஒரு 9,000 கோடியை தவிர மீதி பணம் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பணப்பெட்டகத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கருப்பு பணம் பெரிய அளவில் ஒழிக்கப்படலை. அது என்ன இருந்ததோ அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. ஆனால் கள்ள நோட்டுகள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சுது. கருப்பு பணத்தை முழுமையாக கொண்டு வர முடியாமல் அவர்களும் திணறாங்க, இவங்களும் எடுக்க முடியாத போச்சு. ஆகவே அந்த திட்டம் வந்து எதற்காக கொண்டு வந்தப்பட்டதோ திட்டம் முழுமை பெறவில்லை என்பது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இனி இன்னொரு முறை அப்படி ஒரு நிலைமை வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி வந்தால் முறையாக மற்ற கரன்சிகளை பிரிண்ட் பண்ணி அதை வந்து சர்க்குலேஷனில் விடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கும்போது தான் ஒரு கரன்சியை செல்லாதது அப்படின்னு அறிவிக்கிறதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எச்சரிக்கையாக இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் 2016 போன்ற நிகழ்வு வரக்கூடாது. ஏன்னால் வந்தால் சமாளிக்க முடியாது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல்நலம் குன்றி அப்போலோ மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற நாளிலே இருந்து அம்மா அவர்களை தினம்தோறும் காண வேண்டும் என்கிற ஆவலோடு காலையில் அங்கே அப்போலோக்கு போயிடுவோம்.
திரும்ப மாலை ஒரு 7 மணி வரைக்கும் அங்கே தான் இருப்போம். டெய்லி அங்கே இருந்துட்டு அம்மாவுடைய முகத்தை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்திலேயே மருத்துவமனையிலேயே அம்மா அவர்களை காண வேண்டும் என்று அங்கேயே இருந்து பார்த்து கொண்டே இருப்போம். தினந்தோறும் அம்மா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த இறுதி நாள் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போகிற மாதிரியே ஒரு உடம்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னா கூட அவ்வளவு தூரம் ஒரு துன்பப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு கேஷுவலாக தான் நம்ம மருத்துவமனைக்கெல்லாம் போவோம், பார்த்துட்டு வருவோம். ஆனால் அம்மா அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு ஒரே ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்களுக்கு பிறகு ஒரு காலை நேரம் ஒரு 7 மணி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போது திடீர்னு ரொம்ப அந்த அம்மா அவர்கள் இருந்த அந்த தளம், அந்த மாடி தளம் வந்து பரபரப்பாக இருந்துச்சு. என்ன பரபரப்பாக இருக்குன்னு விசாரித்தா ஒருத்தருமே சொல்லவே இல்லை. அப்புறம் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு கடைநிலை ஊழியர் அந்த பக்கத்தில் போகும்போது அவர்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் கேட்டோம். அப்போ என்ன இவ்வளோ பரபரப்பாக இருக்குது இந்த தளம் என்னென்னு. அம்மா அவர்களை வந்து கீழே வந்து டெஸ்ட்டுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே வந்து பரிசோதனைக்காக கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சரி அம்மாவை பார்த்துடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், யாரையுமே நிற்க விடலை, அந்த தளத்துலேயே நிற்க விடலை. நாங்கள் எல்லாருமே ஒரு கூண்டு போட்டு அந்த கண்ணாடிக்குள்ளர நின்று அம்மா அவர்கள் எப்போ வருவாங்கன்னா ஒரு 45 நிமிஷம் கழித்து அம்மா அவர்களை வந்து அந்த படுக்கையில் வண்டியில் தள்ளிட்டு வரும்போது அம்மாவுடைய முகம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் அம்மாவுடைய முகத்தை ஒரு 50 நாளைக்கு பிறகு அம்மாவுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நொடி அம்மா அவர்கள் அந்த வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பரிசோதனைக்கு. அப்போ போகும்போது பார்த்தப்ப நாங்கள் என்ன நிலையில் இருந்தோன்னு எங்களுக்கே தெரியல, துடிச்சு போயிட்டோம். அதுக்கு பிறகு அம்மாவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. அம்மா அவர்கள் இறக்கிற அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் எல்லாருமே வெளியில் அந்த கார்னரில் ஒரு சின்ன கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு வெளியில் எல்லாருமே அன்றைக்கி இரவு எல்லாம் களையிறதுக்காக வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லாம் தயார் நிலையில் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறோம். இப்போ அந்த நேரம் ரொம்ப பரபரப்பாக இருந்தது, மருத்துவமனையே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஆம்புலன்ஸை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறாங்க, திரும்ப ஆம்புலன்ஸ் வந்தது. இது ரொம்ப பரபரப்பாக இருந்த உடனேயே எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுச்சு. இவ்வளவு போலீஸும் பரபரப்பாக இருக்காங்க, அந்த ஆம்புலன்ஸ் வண்டிகளும் பரபரப்பாக இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்களும் யாரையுமே நிற்க விடாத அளவுக்கு எல்லாரையுமே விளக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி ஒரு விஐபி வந்து யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அம்மா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு முடிவு பண்ணி அந்த இடத்த விட்டு நாங்கள் யாரும் வரல. நாங்கள் உட்காந்து பார்த்தோம், உட்காந்துட்டே இருந்தோம். ஏன்னா இவ்வளோ இன்னும் பரபரப்பு அடங்கலையே, இவ்வளோ தூரம் பரபரப்பு இருக்குன்னா ஏதோ ஒரு பயமாக எங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு இந்த செய்தியை அவங்க சொல்கிறாங்க, அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள்ன்ற செய்தியை சொல்லும் பொழுது எங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து அங்கே வந்து இருந்தோம் எப்படின்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்கள் எந்த நிலையில் இருந்தோன்றதை இப்போ நினச்சா கூட எங்களுக்கு ஒரு இப்படி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கணக்குது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர், அவர் மறைந்தார். மறைஞ்சப்போ இந்த நாடே அழுதுது. நாடே அழுதுதுன்னா நாடே துக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் அவர் போகும்போது நம்முடைய அம்மாவை வந்து அதிமுக தொண்டர்களுக்கு அடையாளம் காட்டிட்டு போயிட்டார். அதனால் அந்த துக்கன்றது வந்து எங்களுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் அம்மா மறைவுன்றது எங்களுக்கு அப்படி எதுவுமே தோணலை. எங்களெல்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இனிமேல் என்ன ஆகும், இந்த கட்சி என்ன ஆகும், இந்த பாலிட்டிக்ஸ் என்ன ஆகும், மக்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் பலவிதமான சந்தேகங்கள். அம்மா மறைஞ்சது வந்து எங்களுக்கு நிறைய பாதிப்புகளை உண்டாக்கிடுச்சு மனசளவில். அம்மா வந்து இறந்து போயிட்டாங்கன்னே எங்களால் நினைக்கவே முடியல. போயஸ் தோட்டத்து வழியாக போகும்பொழுதெல்லாம் நாங்கள் எல்லோரும் வரிசையாக நிற்போம் அந்த போயஸ் கார்டன் வாசலில்.
அப்போ அம்மாவுடைய வாகனம் எங்களை எல்லாம் பார்த்தோன்னே ஸ்லோவாக வரும். அவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு வணக்கம் சொல்லிட்டு போவாங்க. அந்த அழகு இருக்குது பாருங்கள், அந்த அழகு இனிமேல் எப்போவுமே வராது. அப்படி ஒரு அழகு தேவதையை நாங்கள் இழந்திருக்கிறோம். அம்மா அவர்கள் சிங்கம் மாதிரி அவங்க நின்று அவங்க கர்ஜனை பண்ணுறதுக்கு பாருங்கள், செய்வீர்களான்னு கேட்பாங்க பொதுக்கூட்டத்தில். அந்த கர்ஜனை பேச்சு இருக்குது பாருங்கள், பொதுமக்கள்லாம் கத்தும்போது அவங்க சொல்லும்போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான அப்படி ஒரு தலைவரை இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் நாங்கள் நினச்சி பார்த்துக்குவோம். அம்மா அவர்கள் எங்களோட இருக்காங்க, அண்ணன் எடப்பாடியார் ரூபத்தில் இருக்காங்க. அதிமுக தொண்டர்களை அரவணைக்கிறதுக்கு அம்மாவுடைய ஆன்மா இன்னும் இருக்குது. ஜூலை 7ஆம் தேதி, அதாவது 6ஆம் தேதியிலிருந்தே அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மருத்துவ உடல் குறியீடுகள், அது நுரையீரலாக இருந்தாலும் இரத்த ஓட்டமாக இருந்தாலும் இதய துடிப்பாக இருந்தாலும் வயது மூப்பு காரணமாக குறைந்து கொண்டே வருவதை எங்களால் உணர முடிந்தது. அவருடைய இறப்பு செய்தி வரும் என்று ஏறத்தாழ 2-3 மணி நேரங்களுக்கு முன்பாகவே எங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் அந்த இறப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த இறப்பு செய்தி வந்தவுடன் நாங்கள் இன்றைக்கு இருக்கிற தலைவரை தளபதி அவர்களை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதோம். அவரும் அழுதார். பிறகு அவரே அந்த நேரத்திலேயும் அவரிடத்தில் இருந்த ஆளுமை, தலைமை பண்பு எல்லோரையும் அவரே சமாதானப்படுத்தினார். ஒருவருக்கொருவர் கலங்கி நின்றோம், கட்டிப்பிடித்து கொண்டு அழுதோம். ஆனால் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஒரு மணி நேரம் 4:30 மணிலேருந்தே மருத்துவர்கள் இப்படி அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஒரு 6 மணி வாக்கில் செய்தி வந்தது. எப்படியும் காப்பாற்றிடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் இந்த செய்தி வரும்போது தாங்கிக்க முடியாமல் ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருந்தது. பிறகு அவருடைய உடலை கோபாலபுரத்திற்கு எடுத்து சென்றோம். எடுத்து செல்வதற்கே ஏறத்தாழ 2 மணி நேரம் ஆகிவிட்டது. அவ்வளோ பெரிய கூட்டம். அந்த துயரத்திலேயும் அவருடைய ஆளுமை எங்கள் மனதிலே உச்சத்தில் இருந்தது. உதாரணமாக இப்போ என்னுடைய துணைவியாரே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு வெண்டிலேட்டர் போடப்பட்ட போது அவருக்கு இருந்த உடல் அமைப்பு உடல் நிலை என்பது அவர் மீண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்று தெரியும். இருந்தாலும் கூட மரணம்தான். அந்த மரணத்தை விட என்னை காயப்படுத்தியது கலைஞருடைய மரணம். இல்லை, நான் அண்ணாவினுடைய மறைவை நான் சிறு வயதில் பத்திரிகையில் கேட்டிருக்கேன். என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய உறவினர்கள்லாம் சொல்ல கேட்டிருக்கிறேன். அன்றைக்கு இருந்த காலகட்டம் என்பது வாட்ஸ்அப் இல்லாத காலம். அன்றைக்கு இருந்த காலகட்டம் என்பது விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, இவ்வளோ பஸ் போக்குவரத்து, எந்திர போக்குவரத்து இல்லாத காலம். அதனால் அவ்வளோ பேர் இங்கே குவிய வேண்டிய அவசியம் இருந்தது. நிச்சயமாக அவருக்கு பெருங்கூட்டத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் கலைஞர் மறைந்தபோது எல்லாமே நம்ம இங்கே சினிமாவில் பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம், லைவில் பார்த்துக்கலாம் என்று இல்லாமல் அத்துணை பேரும் அவ்வளவு பெரிய ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று வயது கடந்து இளைஞர்கள் முதல் கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மரணம் அவரை பற்றி அறியாத ஒரு இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த மரணத்தின் பின்னால் என்னென்னலாம் நடந்தது என்பதை, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன இருந்தது என்பதையெல்லாம் எல்லா தொலைக்காட்சிகளும் வெவ்வேறு கோணங்களில் ஒளிபரப்பிய போது இவ்வளவு பெரிய மனிதரா, இவ்வளவு பெரிய ஆளுமை பெற்ற மனிதரா, அவர் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த நாட்டுக்கும் இவ்வளவு செய்திருக்கிறாரா என்கின்ற எண்ணம் அவர் மரணத்தின் உச்சியில் போய் நின்றது. அதை எங்களால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அவருக்கு அண்ணாவுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும் என்று கலைஞரே எழுதினார். எம்மண்ணா இதயமண்ணா எல்லாம் சொல்லிவிட்டு, நீ இருக்கும் இடம் தேடி நான் வருவேனண்ணா, அதுவரை உன் இதயத்தை இறைவலாக தந்திடண்ணா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து உன் கால்மலரில் வைப்பேன் அண்ணான் தான் முடித்தார். அப்போ அவருடைய ஆசை, அண்ணாவின் இதயத்தை நான் பெற்றிருக்கிறேன், நான் அங்கு தான் வருவேன், உன்னுடைய கால்மலரில் வைப்பேன் அண்ணா என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அங்கே தான் போகணும்னு விரும்பினார். எப்படியும் சட்ட போராட்டம் நடத்தி அவருக்கு அந்த இடத்த வாங்கலாம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் உடனே அதுக்கு ஒப்புதல் கொடுத்து என் பேரில், காரணம் அப்போ ஆர்எஸ் பாரதி பேர்லேயே அந்த வழக்கை தொடுங்கன்னு சொல்லி தளபதி சொன்னதன் காரணமாக அன்றைக்கி வழக்கை தொடர்ந்தோம். வழக்கு நடந்தது.
நள்ளிரவு வரை நடந்தது. அந்த அரசாங்கம் கடுமையாக எதிர்த்தது கொடுக்கக்கூடாது என்று. ஆனால் நல்ல வேளையாக அந்த நீதிபதி அடுத்த நாள் காலையில் அரசு வழக்கறிஞர் வந்து ரொம்ப ஆணவமாக கேட்டார், இந்த நள்ளிரவில் கூப்பிட்றீங்களே, வாட் இஸ் தி அர்ஜென்சி அப்படின்ட்டு மூத்த வழக்கறிஞர் ஒருவர் வந்து கேட்டார். அப்போ நீதிபதி ரொம்ப கோபமாகவே சொன்னார், ஷால் ஐ போஸ்டட் ஆஃப்டர் அ வீக், இந்த வழக்கை ஒரு வாரம் தள்ளி போட்டோமா, டுமாரோ தேர் வில் பி எ சிவில் வார் இன் தமிழ்நாடு சொன்னார். உடனே அவருடைய மூடை புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வழக்கு காலையில் போடுங்க, நான் விசாரணை வருகிறேன்னு சொல்லிட்டு போனார். அடுத்த நாள் காலை விசாரிக்கப்பட்டு உடனடியாக ஒரு 10 மணி அளவில் தலைவருக்கு மெரினா கடற்கரையில் இடம் கொடுத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த முதல் செய்தி எனக்கு வந்தது. வந்தவுடன் காலையிலிருந்து நின்று கொண்டிருந்த தளபதி அவர்கள் சற்று தண்ணீர் குடிப்பதற்காக பக்கத்தில் போய் உட்காந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு கோர்ட்டில் செய்தி வந்துச்சு. வந்த உடனே ஓடி போய் அழுத. என்னன்னு கேட்டார். மாதிரி மாதிரி இடம் உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துட்டான உடனே அப்படியே எனக்கு கட்டி பிடிச்சி அழுதார். அந்த ஆர்டரை காட்டுற மாதிரி மக்கள் மத்தியில் காட்டணும். காட்டுற போது மக்கள் பெரிய ஆரவாரம். அப்புறம் துரைமுருகன் ஓடி வந்தார், அப்புறம் கனிமொழி ஓடி வந்தாங்க. அந்த நிகழ்ச்சிங்கிறது அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. ஒரு தலைவன் கடத்தப்பட்டிருக்கிறார், சோகம் ததும்பி வழிகிறது, எல்லோருடைய கண்களும் கண்ணீர் ஓடுகிறது. ஆனால் இடம் கிடைத்து விட்டு என்று சொன்னவுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் கைத்தட்டினார்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள். ஒரு இறப்பு செய்தியில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இடத்திற்காக ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு துயரத்தில் மகிழ்ச்சியை உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அந்த ஒரு நிமிடம் ஏற்பட்ட எழுச்சியை இப்போதும் நீங்கள் வந்து இருக்குது, பதிவில் இருக்குது, எடுத்து பாருங்கள். இதெல்லாம் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒன்று. கடைசி வரை ஒரு போராளியாகவே அவர் வாழ்ந்தார். அவர் உயிரோடு இருக்க மட்டுமல்ல, அவர் மறைந்த பிறகும் போராடி ஒரு வெற்றியை தந்திருக்கிறார். கலைஞர் தலைவர் இறந்ததுக்கு பிறகு இப்போ இருக்க தலைவராக தேர்ந்தெடுத்துட்டோம். எனக்கு ஃபோன் வருது, உடனே தலைவர் வீட்டுக்கு வர சொல்கிறாங்கன்னு. நேராக கோபாலபுரத்துக்கு போயிட்டேன். கோபாலபுரத்துக்கு போயிட்டேன். போன ஒரு படம் தான் தெரியுது இப்போ தலைவர் அவருன்னு. இந்த சுவிட்ச் ஓவர் டிரான்சிஷன் பீரியட் எனக்கு ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. தலைவர்னாக்கா சொல்கிறது தளபதியுமோ டெப்டி அது மாதிரி சொல்லிட்டுமோ, தலைவர்னா அவர் மட்டும்தானே. அந்த 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 வழக்கம், அந்த வளமை, அந்த பழக்கம் நம்ம மூளையில் பதிவு பண்ண அந்த விஷயம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நம்ம குறைந்தபட்சம் ஒரு 3 to 6 மாதம் ஆச்சு. தலைவர் விட்டுனா இதுதான் அப்படின்னு. அந்த அளவுக்கு பாதிச்சார் கலைஞர்களை. ஆனால் கூட்டங்களில் பேசுகிற போது பொதுக்குழு, செயற்குழு, இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் துவக்கிற போது இப்போ தலைவர் அவர்களேன்னு சொல்லும்போது தலைவர் கலைஞர் அவர்களேன்னு தான் வந்துடுது. அந்த மாதிரி அவரை நாங்கள் எங்கள் நினைவிலே இருக்கிறதுனால அவரை மறக்க முடியல. இன்றைக்கு கலைஞர் இல்லையே என்கிற ஏக்கம் எங்களுக்கு இருந்தாலும் அந்த ஏக்கத்தை போக்குகிற அளவுக்கு இப்போ இருக்க தலைவர் இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு ஒரு நிம்மதி. என்றாலும் அந்த இழப்பு ஒரு பக்கம் எங்கள்கிட்ட வலிச்சுட்டு தான் இருக்குது. கொரோனா வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. வல்லரசு நாடுகளையே வந்து நடுங்க வைத்த ஒரு நோய் என்று சொன்னால் இந்த நூற்றாண்டில் கொரோனா மட்டும்தான். வி வேர் இன் டார்க், நம்ம இருட்டில் இருந்தோம். ஒரு புது வகை வைரஸ், நீங்கள் சொன்னது போல் அது என்ன பண்ணும், எப்படி பண்ணும், என்ன செய்யும், ஏது செய்யும், என்ன தாக்கம், யாருக்கு, சின்ன பசங்களுக்கா, பெரியவங்களுக்கா, வயதானவங்களுக்கா, டெத்து வருமா, இப்படியெல்லாம் ஒரு 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 அது அது அதை பற்றியான மிகப்பெரிய விவாதங்களும் விமர்சனங்களும் நடந்துக்கிட்டு இருந்த காலம். இருந்தாலும் கூட WHO நம்மளை அலர்ட் பண்ணப்போ நம்ம மருத்துவ கட்டமைப்பையும் நம்ம வந்து ஒரு வலுவாக்கக்கூடிய தொடங்கிய அந்த காலகட்டத்தில் இருந்ததுனால அதை நம்மளால் எதிர்கொள்ள முடிந்தது. சுகாதாரத்துறை அமைச்சராக மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை ஊட்டுறது தான் என்னுடைய முதல் கடமையாக இருந்துச்சு. அவர் ஒரு அரசு எந்த அளவிற்கு அப்படி பாதுகாக்க முடியுமோ அந்த பாதுகாப்பு வளையத்தை அன்றைக்கு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாருடைய அரசு வந்து உறுதிப்படுத்தியதுன்னு தான் சொல்லலாம். உடனே ஓமந்தூர் சிறப்பு மருத்துவமனையை முழு கோவிட் மருத்துவமனையாக மாற்றணும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்னையில் கிண்டியில் கூடிய கிங்ஸ் மருத்துவமனை, அப்போ தான் அது வந்து ஒரு புதிய மத்திய அரசு உதவியோடு கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பில்டிங். 2 வாரத்தில் அதை ஒரு கோவிட் மருத்துவமனையாக மாற்றணும். சென்னையில் மவுண்ட் ரோடை நான் பார்த்த மவுண்ட் ரோடை இன்றைக்கி யாருமே பார்க்க முடியாது, எதிர்காலத்தில் பார்க்கவும் கூடாதுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு இன்னும் சொல்லப்போனால் சொல்லுவாங்கள்ல, ஒரு காக்கா கூட இல்லாத, அதாவது நம்ம காரில் போகிறப்ப சென்னையில் எல்லா இடத்துக்கும் நான் 10 மினிட்ஸில் போவேன். அப்போ என்னுடைய ஆப்போசிட்லேயே எந்த வண்டியும் வராது, எனக்கு பின்னாடி எந்த வண்டி இருக்குது, எந்த டிராஃபிக்குமே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் சென்னை மவுண்ட் ரோட்லேருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, அதே போல் திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும் நான் சல்லுன்னு போயிட்டு ஒரே நாளில் ரிட்டர்ன் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு வந்து எல்லா மருத்துவமனையும் ஆய்வு செஞ்சுட்டு வருவேன். இது எல்லாருமே தொலைக்காட்சியில் பார்த்தாங்க. யாரும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத சூழல்லாம் இருந்தது. ஆனால் உலகம் உயிர் பயத்தில் இருந்தது இல்லை. மருத்துவமனையில் நல்லா இருப்பாங்க, வாஷ்ரூம் போவாங்க, ஒரு பாத்ரூம் போவாங்க, டாய்லெட் போவாங்க, அங்கே போவாங்க, அங்கேயே இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நல்லா தான் இருந்தாருங்க, எக்ஸ்ரேக்கு தள்ளிட்டு போனாங்க, போகிற வழியிலே இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ அவருக்கு ஆக்சிஜனை வந்து நம்ம அன்இன்டரப்டட் ஆக்சிஜன் கொடுக்கணும். அப்போ பாத்ரூமில் ஆக்சிஜன் பைப்லைன் அடித்து அங்கே மாஸ்க் வச்சு ஆக்சிஜன் வச்சோம். நீங்கள் ஸ்ட்ரெச்சரில் போகிறப்ப அங்கே ஆக்சிஜன் கொடுத்தோம், வீல் சேரில் போகிறப்ப அங்கே ஆக்சிஜன் கொடுத்தோம். அப்படியே போகிறப்ப எல்லாம் அந்த ஐசியூக்குள்ளே நுழைந்திங்கனாவே அது இன்றைக்கி அதை என்னால் நினைத்தே பார்க்க முடியாதுங்க. அந்தளவுக்கு அப்படியே எல்லாமே அந்த பீப் சத்தம் மட்டும்தான் ஓடும், அந்த பீப் சத்தம் ஓடும். அது உள்ள மன வலிமையோடு நம்முடைய மருத்துவர்கள், அது உள்ள மன வலிமையோடு நம்முடைய செவிலியர்கள், அது உள்ள மன வலிமையோடு நம்முடைய பேராமெடிக்கல் ஸ்டாஃப், அவங்கெல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்குலாம் நம்ம சல்யூட் அடிக்கணுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல முறை இந்த கொரோனா காலத்தில் தமிழ்நாடு மாடலை வந்து எல்லா மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும்னு ஓப்பன் மீட்டிங்கில் சொன்னார். தமிழ்நாடை வந்து பாரத பிரதமர் பாராட்டினார். அந்தளவுக்கு பண்ணோம். 2 வேக்சின் வந்தது. ஒன்று வந்து கோவேக்சின் வந்தது, இன்னொன்று வந்து கோவிஷீல்டு வந்ததுங்க. கோவிஷீல்டை கடற்கடன்னு எல்லாருமே போட்டாங்க. கோவேக்சினை போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம். அது காரணம், அன்றைக்கு இருந்த சில அரசியல் தலைவர்கள் அவங்களே வந்து சில விமர்சனங்களை முன் வச்சாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அதை எவால்வேட் பண்ணிட்டீங்களா, கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டீங்களா, எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராதா, அது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுன்னு உலக சுகாதார நிறுவனம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் 2 வேக்சினை நம்ம எடுத்தோம். இருந்தாலும் அரசியல் தலைவர்கள் அவங்க வந்து அதை பொலிட்டிசைஸ் பண்ணுன்றக்காக பண்ணாங்க. அதையும் தாண்டி நானே மருத்துவர் என்ற முறையில் நானும் அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் 2 பேரும் போய் 200வது வேக்சினை நாங்கள் தான் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உடனே போட்டுக்கிட்டோம். ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறோம். அப்படிலாம் போட்டு நான் வேக்சின் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு நான் மக்களுக்கு காட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் வேகமாக அந்த வேக்சின் மூவ் ஆச்சு. அன்றைக்கு எனக்கு நல்லா நினைவு இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நான் உடனே உள்ளே போய் நான் பார்த்தேன். நம்முடைய அதிமுக சார்பில் ஒரு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைக்கண்ணு, விவசாயத்துறை அமைச்சர், அவரை நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் இழந்துக்கிறோம், அவரையும் நாங்கள் பார்த்தோம். அதே போல் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் மரணம் அடைந்தார். அதைக்கும் அவரை உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் போராடினோம். காங்கிரஸ் இயக்கத்தில் புகழ்பெற்ற நம்முடைய எம்பி வசந்தகுமார், அவரையும் காப்பாற்றுறதுக்கு போராடினோம். இது மாதிரியான சில உயிர்களையும் நம்ம வந்து இழந்திருக்கிறோம். அது வேதனை தான். அந்த வேதனைலாம் இன்னும் நம்ம நினச்சி பார்க்குறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வீட்டுக்கு போகிறப்ப எல்லாருமே என்னையை பார்த்தே பயப்படுவாங்க. ஐயோ, இவர் வந்து கொரோனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இங்கே வர்றாரே அப்படின்னு பயப்படுவாங்க. நான் இன்னும் உண்மையை சொல்லப்போனால், என்னுடைய அந்த காலகட்டத்தில் களத்தில் நின்ற பொழுது நான் தனி அறையில் தான் இருந்தேன். 3 முறை 4 முறை ஒரு நாளைக்கு ஹாட் வாட்டரில் வந்து டெட்டால் போட்டு ஹாட் வாட்டரில் குளிப்பேன். டாக்டர் விஜயபாஸ்கர் பக்கத்தில் நீங்கள் உட்காந்தே இருக்கீங்களே, அவர் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நுழைஞ்சிட்டு இருக்கார், அவர் பக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து உட்காருங்க, என்ன நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு என்னை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னு என்கிட்ட சீஃப் செக்ரட்டரி சாரே என்கிட்ட ஷேர் பண்ணார். இது உண்மை. அப்போ அவர்கிட்ட நமக்கு ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, என்னையை பார்த்து பயந்தது நிறைய பேர் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் அப்படியே நைஸாக நவுந்து உட்காருவாங்க. தகவலுக்காக சொல்கிறேன். எங்களுடைய அதிமுக ஆட்சி முடிகின்ற வரை ஆண்டவனர்களால் எனக்கு கொரோனா பாசிட்டிவ் இல்லை. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்தது. அப்பொழுது கூட கோவிட் பாசிட்டிவ் ஆகி நான் மருத்துவமனையில் இருந்த பொழுதும் கூட எனக்கு வந்து படுக்கைகள் கேட்டும், எனக்கு வந்து பல்வேறு நான் வந்து மொபைலை வச்சுட்டு எல்லாருக்கும் அப்போவும் என்னால் முடிஞ்ச உதவிகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். என்னுடைய குழந்தைகளையும் நான் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு 40 டேஸ் கழித்து தான் பார்த்தேன். என்னுடைய நினைவு சரியாக இருக்குன்னா ஒரு 40 நாளாக குழந்தைங்களை தொட்டு பார்த்து கூட நான் பேசலை. 40 டேஸ்க்கு அப்புறம் கோயம்புத்தூர் ஒரு தடவை அங்கே ஆய்வுக்கு போன பொழுது அங்கே இருந்தாங்க. நான் மாஸ்க் போட்டுட்டு என் குழந்தைங்களும் மாஸ்க் போட்டு அன்றைக்கி தான் ரொம்ப ஏக்கத்தோடு அந்த குழந்தைங்களை நான் பிடிச்சி அது கூட அது புகைப்படம் எடுத்தோம். அந்த புகைப்படம் கூட நான் என்னுடைய ட்விட்டரில் போட்டப்போ அது பயங்கர வைரலாக மில்லியன் கணக்கில் வியூ போனது. ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்குறப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி நினைக்கிறப்ப இப்படிலாம் நம்ம இருந்துக்கிறோமா அப்படின்னு நினைக்க தோணுது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டதுனால தான் அதெல்லாம் என்னுடைய நினைவுலையும் வருது. மெமரபிள் டேஸ். நீங்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விவாதத்தை, இந்த கருத்துக்களை கேட்குற நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய நன்றியை நான் அந்த நேரத்தில் வச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
23ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி அதிகாலையிலே ஒரு நியூஸ் போகுது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோன்னே நான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் அடித்தேன். என்ன காரணம்னா, என்னுடைய நெருங்கிய நண்பர் என்ற ஒரே காரணத்தினால, என்னுடைய அந்த பாசக்காரங்கிறதுனால அவனுக்கு ஃபோன் அடித்தேன். நல்லா இருக்காருங்கன்னாங்க. ஒரு 7 மணி இருக்கும். நல்லா இருக்கிறான்னு என் வீட்டில எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு தினத்தந்தியில் தந்தி டிவியிலேருந்து எனக்கு ஒரு தொலைபேசி மூலமாக ஒரு நிருபர், என்னங்க உங்கள் நண்பர் இறந்துட்டாராமேன்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னது? ஆமாம் சார், உங்கள் நண்பர் இறந்துட்டாரே அப்படின்னு சொன்ன உடனே நான் கன்ஃபார்ம் நியூஸாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை டிக்ளேர் பண்ண உடனே கத்தினா பாருங்க, விஜயின்னு கத்தினேன். இங்கே இருந்து அழுதுகிட்டு போனேன். கதை இங்கே தான், என் வீடு பக்கத்தில் தானே. போன உடனே பாடி வந்துருச்சிங்கண்ணே, அங்கே இருக்காருண்ணே, சிஎம் வராருண்ணாங்கன்னாங்க. அதனால் பேரிகார்டெல்லாம் போட்டிருந்தாங்க. என் நண்பன் இறந்ததுக்கப்புறம் பேரிகார்டு சிஎம் வராருங்க, அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் பேரிகார்டை எடியான்னு சத்தம் போட்டேன். பேரிகார்டை எடுங்கயான்னு சத்தம் போட்டுட்டு காவல்துறை உடனே மாசுப்பிரமணியம் இருந்தார். அப்போ மினிஸ்டர் மாசுப்பிரமணியம் பக்கத்தில் தான் இருந்தார். பேரிகார்டை திறந்த உடனே கத்திட்டு ஓடினேன். அவன் மூஞ்ச பார்த்த உடனே ஐயோ 79 சாகின்ற வரையில் அவன் 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 மரணம் தருவைக்க வரையிலே பழகிட்டு இருந்த ஒரே நடிகன், ஒரே நண்பன் நடிகர் தியாகு தான். சத்தியமாக அந்த அளவுக்கு என்னோட ஈடுபாடோடு இருந்தவர். அவரோட நான் அதிக படங்கள் நடித்தவன் தியாகு. இறந்த நாள்லேருந்து இது வரைக்கும் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவனுடைய பாடெல்லாம் வரும். ராஜாண்ணா ஒரு படத்தில் பாடுவார், அந்த வானத்தை போல மனம் பட மன்னவனே. கதறிட்டு இருப்பேன் 3 மணிக்கு நைட்டு. நான் அழுவுறேன். என் பொண்டாட்டி ஏங்க அழுவுறீங்க, அந்த பாட்டை கேட்டாலே முடியாது. நான் ஆர் உதயகுமாருக்கு ஃபோன் பண்ணேன், எப்படா அந்த பாட்டு எழுதுனீங்க நீங்கள், எப்படா அப்பயே தெரியுமாடா உங்களுக்கு இந்தமாரி பாட்டு இருக்கணும். அந்த ராஜாண்ணா வாய்ஸ் இருக்க, இளையராஜாண்ணா வாய்ஸ் என்னால் இன்னை வரைக்கும் அது என் வீடு பக்கத்தில் தான் அவன் வீடு. என் மாடியிலேருந்து பார்த்தோன்னா அவன் வீடு தெரியும். நைட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் வா 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 வான்னு சைரன் சத்தம் கேட்கும். ஐயோ உடம்பு சரியில்லை போல இருக்கே, ஐயோன்னு கடவுளை வேண்டிப்பேன், ஒன்றும் ஆயிடக்கூடாது. கரெக்டாக அவன் வீட்டிலேருந்து அப்படி கிளம்பி போவோம். நான் உடனே ஃபோன் அடித்து கேட்பேன், என்னாச்சு ஏதாச்சு. மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. மியாட் ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு இது பண்ணுவாங்க, அது பிறகு டயாலிசிஸ் இப்போ அழைச்சிட்டு போகிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா. அதே மாதிரி பல நாட்கள் இந்த சைரன் சவுண்டு என்னை குத்துவீரம் கொலையுரமாகிருக்கு. அப்பேற்பட்ட நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மணிக்கு தூக்கம் கலைஞ்சதுன்னா அந்த வண்டி திருப்பி அவன் வீட்டுக்கு வர வரைக்கும், சாயந்தரம் காலையில் 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும். அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் தான் சிஎம் ஆகிருப்பார், கன்ஃபார்ம்டு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்குள்ளார அவருக்கு இறைவன் அவரை வாழ விடலை, அவரை உயிரை பறிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை இறந்த அன்றைக்கே லட்சம் ஒரு 15 லட்சம் மக்கள் வந்திருப்பாங்க. எனக்கு தெரியும். நான்லாம் கதறிட்டு ஓடினேன் இந்த கூட்டத்தை பார்க்குறதுக்கு. இவ்வளோ கூட்டத்தை கூட்டினவன் அவன் செத்தனைக்கு வந்த கூட்டத்தை பார்க்கலையேன்னு எனக்கு ஒரு வருத்தம். எப்படி பார்க்க முடியும்? திரகாத்திரமான பாடி. அவனை சாதாரண பாடி கிடையாது, இரும்பு மாதிரி இருக்கும் கை. அப்படி இருந்தவன் நடக்க முடியாமல் போய் கால் கையெல்லாம், அதை நினச்சாலே இன்னுமே எனக்கு மனசு யாருக்குமே இந்த கதி ஏற்படக்கூடாதுங்கிறத நான் கும்பிட்ற சாய்பாபா மேலே சத்தியமாகவும், ஆஞ்சநேயர் மேலே சத்தியமாகவும், முருகன் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன்.
யாருக்கும் இந்த இந்த வழி ஏற்படக்கூடாது. அவருடைய நினைவு சார்பாக நடிகர் சங்கத்துக்கு கடனை அடைச்ச ஒரே தலைவங்கிறதுனால அவருக்கு ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு சிலை வைக்கணுன்ட்டு, ஒரு வெண்கல சிலை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே போல் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சிலை வச்சாங்க அரசாங்கம். மதுரையில் அவருக்கு ஒரு வெண்கல சிலை வைக்கணும்னு இந்த தமிழக அரசை நான் மிக பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது அமையும் என்று நம்புகிறேன்.